ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் பிளாக் சேனல். டுடே நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் தான். கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். ஓகேங்களா? நார்மல் ப்ளவுஸ் கட்டிங்ல நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒவ்வொருத்தரும் கேட்ட டவுட்டை தான் நம்ம இப்போ கிளியர் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். அது அந்த வகையில் இன்னைக்கு நம்ம என்ன கிளியர் பண்ண போறோம் அப்படின்னா, சைடுல ஸ்டிச் பண்றது எப்படி பண்றீங்க சிஸ்டர்? சைடு தையல் கைப்பகுதியையும் உடம்பு பகுதியையும் எப்படி ஸ்டிச் பண்ணீங்க? நேரா ஒரே லைன் கொடுத்து நீங்க ஸ்டிச் பண்ணது நல்லா இருந்துச்சு. அது எப்படி ஸ்டிச் பண்றீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அது அந்த இது நிறைய டவுட், நிறைய பேர் அந்த இதை கேட்டிருந்தீங்க என்கிட்ட வீடியோஸ்ல. அதனால அந்த இதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நான் போட்டிருக்கேன். பேக் பார்ட் எடுக்கிறது, அப்புறம் கை எடுக்கிறது, எப்படி கட் பண்ணி எடுக்கிறோன்ற வீடியோவை போட்டுட்டு அது ரெண்டையும் எப்படி நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோன்ற வீடியோவோ இதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபுல்லா கடைசியில இருக்கு. நான் எப்படி உடம்பு பகுதியும் கைப்பகுதியும் ஒரே லைன்ல நான் ஜாயின் பண்றேன் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோல ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்ல வரும், மறக்காம ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் வேற என்ன நார்மல் பிளவுஸ்ல இன்னும் என்னென்ன டவுட் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை கிளியர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா லைனிங் பிளவுஸ்க்கு போவோம். அதுக்கப்புறம் நம்ம சுடிதார் கட்டிங், சாரீல ஃப்ராக் தைக்கிறது, குழந்தைங்களுக்கு எப்படி தைக்கலாம், பெரியவங்களுக்கு எப்படி தைக்கலாம் அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோஸ் நான் ஒவ்வொன்றா போடுவேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேனலை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. பேக் பார்ட் எப்போ எடுக்கிறோன்றது உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். நம்ம சைடு அளவு குளிக்கிறோம், ஆம்கோல் அளவு குறிப்போம். நெக்ஸ்ட் கழுத்து பகுதி குறிப்பேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் அளவு, கழுத்தோட அகலம், இவ்வளோதாங்க நான் பேக் பார்ட்ல குறிக்கிறது. சிஸ்டர்ஸ் எப்படி கேட்டிருந்தீங்க அப்படின்னா, கையோட சுற்றளவு நீங்க ஒரே மேல உள்ள லைன் மட்டும் ஜாயின் பண்றீங்க, நேரா கோடு போட்டு ஜாயின் பண்றீங்க, அது எப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் இந்த பேக் பார்ட் குறிக்கும் போதே அந்த பாருங்க, ஆம்கோலோட அளவு கிட்ட ஒரு கோடு போடுறேன் பாத்தீங்களா, அதுதான் ஆம்கோலோட அளவு. கரெக்டா அந்த அந்த இடத்துலயும் ஒரு லைன் போடுறேன் பாத்தீங்களா, இந்த இடத்துல நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். வீடியோஸை அர்க்காத் பண்ணியிருப்பேன். அந்த அர்க்காத்திங்க தான் நான் நடுவுல சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து கரெக்டா அந்த இடத்துல ஸ்டிச்சிங் கொடுப்பேன். அந்த ஸ்டிச்சிங் கரெக்டா உங்களுக்கு அந்த கையோட சுற்றளவு கொண்டு வந்துடும். நம்ம இந்த பிளவுஸையுமே இதுல போட்டு கை சுற்றளவு கொண்டு வந்து தானே நான் அந்த பிளேஸை மார்க் பண்றேன். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கை ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டா பாருங்க. இப்ப திருப்பி நான் வச்சிருக்கேன் பாருங்க, அந்த ஆம்கோல் கிட்ட தானே கரெக்டா அந்த லைன் போட்டிருக்கேன் பாருங்க. அந்த இடத்துலதான் கரெக்டா நான் ஒரு அர்க்காத் கொடுத்திருப்பேன். பேக் பார்ட் நீங்க கட் பண்ணும் போது இந்த மறக்காம கொடுங்க. இது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸ்டிச் நான் அதான் சொன்னேன், கட்டிங் பண்ணும்போதே நம்ம எல்லா அர்க்காத்தும் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது எதுவுமே பார்க்க வேண்டாம். கரெக்டான மார்க்கிங்ல நம்ம பாட்டுக்கு தச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? கரெக்டா பாருங்க, சைடா ஸ்கேல் வச்சு நான் மார்க் பண்ணல, நேரா லைன்ல தையல் கொடுத்துருக்கேன். அந்த கடைசி அந்த இடத்துல எதுக்கு மார்க் இருக்குன்னா அதை நம்ம கரெக்டா டாட் பிடிக்கும் போது அந்த இன்ச்சஸ் உங்களுக்கு சரியா வந்துடும். அதனாலதான் அந்த எக்ஸ்ட்ராவா நான் விட்டுருக்கிறது. நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிராஸாவே லைன் போட்டு கட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் கட் பண்ண மாட்டேன். நேர் லைன் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆனா கீழே குறிச்சிருக்கிறது கொஞ்சம் முன்னாடியே குறிச்சிருக்கேன். அந்த கேப்பை எங்க ஃபில் பண்ணுவேன் அப்படின்னா, நம்ம பின்னாடி முதுகு பகுதியில பிடிக்கிற டாட்ல தாங்க அந்த எக்ஸ்ட்ரா இது ஃபில் ஆயிருங்க. அதை நான் வீடியோ கடைசியில உங்களுக்கு நான் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கே தெரிஞ்சிடும். மறக்காம ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுக்க போறேன். எல்லாமே பர்ஃபெக்டா நம்ம டிரா பண்ணியாச்சு. என்னோட வீடியோவை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, அப்பனாதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்பனாதான் நீங்க அடுத்தடுத்து நான் போடுற இம்பார்ட்டன்டான வீடியோஸ்லாம் உங்களால பார்க்க முடியும். கரெக்டா நான் கட்டிங் கொடுத்துட்டு இந்த பிளவுஸ் பேக் பார்ட் மட்டும்தான் கட் பண்றதை நான் வச்சிருக்கேன் பாருங்க. எந்த இடத்துல அர்க்காத் கொடுக்குறேன் பாருங்க. நான் கோடு போட்ட இந்த இடத்துல ஒரு அர்க்காத்தையும் கொடுக்குறேன். அதே மாதிரி ஆம்கோல் கிட்ட ஒரு அர்க்காத் கொடுக்குறேன். இந்த அர்க்காத்தை மீன் பண்ணி தான் கடைசியில நான் ஒரு நேர் லைன்ல ஸ்டிச்சிங் கொடுப்பேன். நீங்க அதை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதை நிறைய பேர் நோட் பண்ணாம விட்டுருக்கீங்க. நீங்க மேல கை மட்டும் குறிச்சிட்டு நெட்டுக்கு லைன்ல தச்சுறீங்களே சிஸ்டர், அது எப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்கான விளக்கம் தான் இன்னைக்கான வீடியோ. நெக்ஸ்ட் கைப்பகுதி எப்படி எடுத்தேன் அப்படின்றதையும் காட்டுறேன். நெக்ஸ்ட் கையையும் அந்த உடம்பையும் எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்றதான் இன்னைக்கான வீடியோ. ஓகேங்களா? வேற இந்த மாதிரி நார்மல் பிளவுஸ்ல இன்னும் என்ன மாதிரியான டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் அதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு டவுட்டை நான் கிளியர் பண்ணிடுவேன். 2 மார்க்கிங்ல கை பிளவுஸ் அளவு பிளவுஸ் வச்சு நம்ம வெட்டிடலாம். ஓகேங்களா? வேற எதுவுமே வேண்டாம். 2 மார்க்கிங் தான். ஒன்னு
கையோட உயரம், 2வது ஆம்கோலோட உயரம். இது 2யும் மட்டும் நம்ம குறிச்சிட்டு ஒரு ஆம்கோல் ஸ்கேல் வச்சு பெண்டிங் கொடுத்து அந்த இதை கரெக்டா அர்க்காத் பண்ணி நம்ம வெட்டி எடுத்துடணும். கை பகுதியில நான் அர்க்காத்தே பண்ணல, கரெக்டா அந்த லைனை மட்டும் நோட் பண்ணியிருக்கேன். கரெக்டா அந்த ஆம்கோல் சைடு எந்த சைடு வருது அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? வீடியோவில் நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. சப்ஸ்கிரைபர் ரொம்ப பிடிக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, நான் சொல்றது நிறைய பேருக்கு புரியுது அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பிளவுஸ் கட்டிங்கும் நான் ஃபுல் வீடியோ எடுத்திருக்கேன். நான் நெக்ஸ்ட் அடுத்து வரப்போற வீடியோஸ்ல நான் ஃபுல்லா போடுறேன், பாருங்க. கண்டிப்பா வேற எதுவும் டவுட் இருந்தாலும் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். மேக்சிமம் வந்து 8.5 இன்ச் அளவுக்கு இந்த துணி இருக்குங்க. நார்மலா கொஞ்சம் கரெக்டான லெவல்ல இருக்கிறவங்களுக்கு இந்த அகலம் வந்து சரியா வரும். நீங்க எக்ஸ்ட்ராவா ஒட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகேங்களா? எக்ஸ்ட்ராவா அந்த இடத்துல ஒட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. இப்ப நான் தைக்கிறவங்களுக்கு வந்து ஒட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. கரெக்டா அந்த துணி வந்து கரெக்டா வந்துச்சு. இதுவே கொஞ்சம் ஃபேட்டா இருக்கு, அவங்களோட கை வந்து ரொம்ப ஃபேட் அதிகமா இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பா நம்ம ஒட்டு கொடுத்து தான் தச்சாகணும். அந்த ஒட்டு கொடுக்கறது எப்படின்றத வீடியோவும் நான் என்னோட சேனல்ல இருக்கு. எவ்வளவு ஈஸியா சிம்பிளா நம்ம ஒட்டு கொடுத்து டக்குன்னு தச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். மறக்காம வாட்ச் பண்ணுங்க. கரெக்டா அந்த இதுல வந்து அந்த லைன் கரெக்டா தொடுற மாதிரி நம்ம ஆம்கோல் ஸ்கேல் வச்சு லைன் டிராப் பண்ணிடணும். இந்த பிளவுஸ்க்கு வந்து நான் மேல வந்து ஒட்டு கொடுக்குற மாதிரி இல்லை, அதெல்லாம் நான் அப்படியே தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அது எப்படின்றத பிளவுஸ் ஸ்டிச்சிங்ல காட்டியிருக்கேன், பாருங்க. 3 மார்க்கிங் தான் நம்மளோட கையோட இது அகலம். நம்ம கை சுற்றளவு எவ்வளவு இருக்கு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆம்கோல் கிட்ட ஏற்கனவே பேக் பார்ட்ல கட் பண்ணிருக்கோம். இன்னொன்னு நீங்க நோட் பண்ணிருக்கணும், நான் ஃப்ரண்ட் பார்ட்ல கட் பண்ண மாட்டேன் சிஸ்டர்ஸ். பேக் பார்ட்டை போட்டு தான் நான் ஃப்ரண்ட் பார்ட்டை கட் பண்றேன். அப்படின்றப்ப எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது. அதனால நீங்க திருப்பி ஃப்ரண்ட் பக்கட்டும் எந்த இடத்துல வரும், கட் பண்ணணுமான்ற கேள்வியே வேண்டாம். பேக் பார்ட்ல எந்த இடத்துல கட் பண்ணிருக்கீங்களோ அதே இடத்துல பின்பக்கம் கரெக்டா ஸ்டிச்சிங் விழுந்தாலே உங்களுக்கு மார்பு சுற்றளவு வந்து கரெக்டா வந்துடும். இந்த பிளவுஸ் நான் ஸ்டிச் பண்ணி நான் கஸ்டமர்கிட்ட போட சொல்லி நான் கேட்டு பாக்குறேன், அவங்களுக்கு போட்டோ எடுக்க விடுறாங்களான்னு. போட்டோ எடுக்க விட்டாங்கன்னா கண்டிப்பா நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து இந்த பிளவுஸ் ஃபுல் ஸ்டிச்சிங்கையும் போட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவும் போட்டோவும் சேர்த்து அட்டாச் பண்ணி நான் காட்டுறேன். சில பேர் போட்டோ எடுக்க விடுவாங்க, சில பேர் சையா ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா, அதனாலதான். எடுக்க விட்டாங்கன்னா கண்டிப்பா போடுறேன், பாருங்க. இதுதான் இப்ப நம்ம மார்க் பண்ணிருக்கிறது. இந்த பிளவுஸோட அந்த லைனா நான் எப்படி டிராப் பண்றேன். கை வந்து ஜாயின் பண்ணியாச்சு, எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. கையோட பிளவுஸை நான் எப்படி கரெக்டா போட்டிருக்கேன் பாருங்க. சைடு தையல் வர்றதுக்கு நேரா அந்த இடத்துல ஷோல்டர் கிட்ட எல்லாம் நம்ம சுருக்கி வச்சிருக்கோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. அர்க்காத் காட்டுறேன் பாருங்க. அந்த இருக்கு பாத்தீங்களா, பேக் பார்ட்ல அந்த அர்க்காத்திங் இருக்கு. அந்த அர்க்காத்திங் இருக்கிறது உங்களுக்கு தெரியலன்றனால நான் ஒரு சின்ன சாப்பீஸ் வச்சு மார்க் பண்ணி காட்டுறேன். இதுதான் நம்மளோட பேக் பார்ட் அர்க்காத்து. அதுதான் நம்மளோட கை சுற்றளவு. கையோட அகலம் எவ்வளவு இருக்கு, மொத்தம் 3 அளவு குறிக்க போறோம். கையோட அகலம் எவ்வளவு இருக்கு அப்படின்றத மட்டும்தான். மத்த 2ஐயும் வந்து நான் கட் பண்ணும் போதே, பிளவுஸ் கட் பண்ணும் போதே நான் மார்க் பண்ணிட்டேன் சிஸ்டர்ஸ். இந்த கையோட அகலம் மட்டும்தான் நான் இப்ப மார்க் பண்றேன். அதனாலதான் நீங்க அந்த வீடியோல பாத்துருப்பீங்க, நேரா நீங்க தையல் போடுறீங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வந்திருக்கும். நான் மத்த 2மே வந்து கட் பண்ணும் போதே மார்க் பண்ணியிருந்தேன் அந்த லைன் அப்படியே. ஓகேங்களா? முன்பக்கம் அர்க்காத் பண்ணல, நான் பின் பக்கம் தான் அர்க்காத் பண்ணியிருக்கேன். அந்த லைன்ல இருந்து கரெக்டா நம்ம அர்க்காத் பண்ணிருக்கிறதோட ஜாயின் பண்ணி கீழே கரெக்டா லைன் கொண்டு வந்து முடிக்கிறோம். முன்னாடி உள்ள மார்க்கிங் பார்க்க கூடாது, அது வந்து நம்ம பின்னாடி பிடிக்கிற டாட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்ல அந்த அளவு கரெக்டா வந்துடும். கரெக்டா எப்படி வச்சிருக்கேன் பாருங்க. 3 இதையுமே நான் ஜாயின் பண்றேன் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்து. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பிளவுஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு இருக்கும். என்னோட மெத்தட்ல ஸ்டிச் பண்ணி கட் பண்ணீங்கன்னா. ஓகேங்களா? நீங்க வேற மாதிரி கட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைன் கொடுத்து சரியா வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பேற்க முடியாது. நான் சொன்ன மெத்தட்லயே கட் பண்ணி பார்த்து, நான் சொன்ன மெத்தட்லயே ஸ்டிச் பண்ணிட்டு இதே மாதிரி லைன் கொடுத்து அந்த ஃபினிஷிங் கொடுங்க. கண்டிப்பா பிளவுஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். டபுள் ஸ்டிச்சிங் எண்டிங்கும் ஸ்டார்டிங்கும் டபுள் ஸ்டிச்சிங் கொடுத்துருங்க. அதே மாதிரி 3 லைன் கரெக்டா 3, அதாவது கொஞ்சம் ஃபேட்டா அதிகரிக்கலாம், நம்ம வெயிட் போடுறதுனால தையல் பிரிச்சு விடலாம் இல்லையா, அதுக்காக நான் எப்பயுமே 3 தையல் எக்ஸ்ட்ராவா போட்டு கொடுத்துருவேன். அது நம்ம நார்மல். இதுவே கை சுத்தி அடிப்பாங்க, அந்த மாதிரி சுத்தி அடிச்சோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் வெயிட் போட்டா கூட என்ன பண்ணலாம்னா நம்மளால பிளவுஸை பிரிக்க முடியாது, அது கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். அதனால நான் மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து கையை வந்து இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணி கொடுப்பேன், சுத்தி அடிச்சு ஜாயின் பண்ணி கொடுக்க மாட்டேன்.
சுத்தி அடிச்சு ஜாயின் பண்ணா இன்னும் கொஞ்சம் என்ன சொல்ல உங்களுக்கு நல்லா ஸ்டிஃபா இருக்கும். ஆம்கோல் சுற்றளவு சுருக்கமே இல்லாம. பட் ஆனா அது ரொம்ப பிரிக்க முடியாது அப்படின்ற சுச்சுவேஷனுக்காக நான் இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். ஓவர்லாக் மிஷின் இல்லாததுனால ஆல்ரெடி நான் சொன்னதுதான். அந்த ஒரு பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு இன்னொரு பகுதியை அப்படியே மடிச்சு ஹோல்ட் பண்ணிடுவேன். பிசுறு எதுவும் இல்லாம நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு பிளவுஸ். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கஸ்டமருக்கு பிளவுஸ் ஃபிட்டிங்கா பர்ஃபெக்டா பிசுறு எதுவும் இல்லாம நீட்டா கொடுக்குறோமோ நமக்கு அடுத்தடுத்த கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா நான் அதை உணர்ந்தேன். நீங்களும் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் அதோட பெனிஃபிட் என்னன்றது தெரியும். பாருங்க, சின்ன சின்ன நூல் இருந்தா கூட நான் கட் பண்ணி எடுத்துருவேன் தைக்கும் போதே. அதே மாதிரி தாங்க இந்த பக்கமும் எப்படி அழகா நம்ம லைன் போட்டு மார்க் பண்ணிருக்கோமோ அந்த மார்க்கிங்ல இப்ப வந்து இந்த சைடு நான் தைக்கும் போது வந்து முன்பக்கம் வருது. அதுல நம்ம மார்க்கிங் இல்ல. அதனால நான் பின்பக்கத்து அகலத்தை வச்சு முன் பக்கத்துல ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரிதான் பேக் பார்ட் தான் நான் அர்க்காத் பண்ணிருப்பேன். ஃப்ரண்ட் பார்ட்ல அர்க்காத் பண்ணிருக்க மாட்டேன். அந்த ஃப்ரண்ட் பார்ட் அர்க்காத்திங்க கரெக்டா எந்த இடத்துல இருக்கோ அதை கரெக்டா கை வச்சு நோட் பண்ணிட்டு அதை அப்படியே ஃப்ரண்ட் பார்ட்ல ஒரு சாப்பீஸ் வச்சு ஒரு மார்க்கிங் கொடுத்துருவேன் சிஸ்டர். அதே மாதிரி நீங்களும் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஈஸியா இருக்கும் லைன் போட்டு டிரா பண்ணும்போது. எந்த சிஸ்டர்ஸ் கேட்டாங்க பேரு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் எடிட்டிங் பண்ணும்போது பேரை எப்படியாவது அதை பார்க்காம விட்டுறேன். இப்ப எடிட்டிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தனியா அதை ஜாயின் பண்ண முடியாம போயிருது. சாரி சிஸ்டர்ஸ், மன்னிச்சுக்கோங்க. இனிமேல் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் பேர் சொல்றதுக்காக ஞாபகப்படுத்திக்கிறேன். ஓகேங்களா? அதே எப்பயுமே தச்சதோட கையை எடுத்து வச்சு பாருங்க. அப்படின்னாதான் 2 கையும் கரெக்டா இருக்கும். திருப்பி அளவு பிளவுஸ் வச்சு அளந்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாகும். அதனால எப்பயுமே தச்ச பிளவுஸை வச்சு அளந்து பார்த்து அடுத்ததை போடுங்க. சுருக்கம் இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஓகேங்களா? அந்த பாருங்க, அர்க்காத் பின்பக்கம் எந்த இடத்துல அர்க்காத் பண்ணிருக்கேனோ அதை கரெக்டா ஹோல்ட் பண்ணி பிடிச்சிட்டு கரெக்டா அந்த இடத்துல சாப்பீஸ் வச்சு ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. எந்த இடத்துல இருக்கோ அதே இடத்த நோட் பண்ணி முன்பக்கத்துலயும் ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. அப்பனாதான் நம்ம ஸ்டிச்சிங் போடுறப்ப கரெக்டா இருக்கும். பேக் பார்ட்டை வச்சுதான் நான் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுவேன். உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க. சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் ஒவ்வொன்றுலயும் இருக்கு. நான் எல்லாத்தையுமே ஒரே வீடியோல சொல்ல முடியாது இல்லையா? எல்லா வீடியோஸ் வரிசையா பார்த்தா தான் நான் சொல்றது கிளியர் எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புரியும். பழைய வீடியோஸையும் போய் பாருங்க. வேற எதுவும் டவுட் இருந்தாலும் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட கமெண்ட்டுக்கு நான் ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணதுக்கும் சரி, ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு. நீங்க லைக் கொடுக்கறதே எனக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருக்கு. ஓகே, லைக் கொடுக்கும்போது எனக்கு அதை பார்க்கும்போது ஓகே நம்ம இந்த வீடியோக்கு இவ்வளவு லைக் வந்திருக்கு அப்படின்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி நீங்க தச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணீங்கன்னா இன்னும் நான் ரொம்ப எனக்கு என்கரேஜிங்கா இருக்கும். மறக்காம அதையும் எனக்கு ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரிதான் அதே மாதிரி இந்த சைடு 3 தையல் கொடுத்து சைடை வந்து மடிச்சு அடிச்சிருவேன். நம்ம வந்து என்னைக்குமே வந்து நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி சோர்ந்து உட்கார்றதுனால நமக்கு எதுவுமே பெனிஃபிட் இல்லை. நம்மளால எதுவுமே முடியும்னு நினைச்சு ட்ரை பண்ணுங்க. நான் அப்படிதான் இருந்தேன். இப்ப எனக்கேற்க நான் கொஞ்சம் கொஞ்சமா நானே மாறிக்கிட்டு வரேன். அதே மாதிரி என்ன மாதிரி இருந்தவங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், நான் ரொம்ப பெரிய டெய்லர் கிடையாது. நான் அதே தான் திருப்பி சொல்வேன், ரொம்ப பெரிய டெய்லர் கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்ச நுணுக்கங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன். நீங்களும் அதை பிகினர்ஸ் நான் ஸ்டார்டிங் வீடியோ போடும் போதே சொல்லிருப்பேன், நானும் கத்துக்கிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து நீங்களும் கத்துக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ, இந்த சேனல். ஓகேங்களா? நானும் கத்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் என் கூட சேர்ந்து கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிதான் நான் ஸ்டார்டிங் மோட்டிவேஷனல் வீடியோவே போட்டிருப்பேன். இப்பதான் நானும் படிப்படியா முன்னேறிக்கிட்டு இருக்கேன். என் கூட நானும் இப்பதான் சிஸ்டர் டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணி நல்லா எனக்கும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றவங்க எல்லாரும் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் டெய்லரிங் தான் அப்படின்னா மறக்காம ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நான் இப்ப சாரீஸ்லாம் பாத்தீங்கன்னா அதிகமா கட்ட முடியறது இல்ல. நமக்கு ஒர்க் அதிகமா தான். வீட்டுல நம்ம பர்ஃபெக்டா போட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு நைட்டி மட்டும் தான் பர்ஃபெக்டா இருக்கும். சுடிதார் மேக்ஸிமம் போடலாம். அதுக்கு வந்து சாரீ எல்லாம் அவ்வளவு வம்பா போகுது, என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சப்பதான் இப்ப சாரீல மேக்ஸி மாதிரி தச்சு போடுறது ஃபேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிதான் இப்ப நான் அப்படி தச்சு போட ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பா அந்த வீடியோஸும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல போடுறேன், வாட்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அளவு பிளவுஸ் வச்சு அளந்து பாக்குறேன். ஓகேங்களா? 2 பக்கமும் ஸ்டிச்சிங் கொடுத்தாச்சு. டாட் ஆனா பிடிக்கல. இம்பார்ட்டன்டா நோட் பண்ணுங்க. டாட் முதுகு பக்கத்துல நான் டாட் இன்னும் பிடிக்கல. அதுக்கு வந்து 2 பக்கமும் தச்சு முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் துணி பேலன்ஸ் இருக்கு, எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்றத பார்த்துட்டு அந்த பேலன்ஸ் துணியை தாங்க நான் அந்த டாட்ல பிடிப்பேன்.
ஓகேங்களா? எப்படியாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும். அந்த துணிய வந்து அப்படியே அதுல டாட்ல நம்ம பிடிச்சிட்டோம் அப்படின்னா, பிளவுஸ் வந்து பெர்ஃபெக்ட்டா அந்த ஷேப்ல கிடைக்கும். பாத்தீங்களா? இவ்ளோ துணி தான் எக்ஸ்ட்ராவா இருக்கு. இந்த 1/2 இன்ச் 1 இன்ச் இருக்கு. அப்ப டாட்டுக்கு இங்கிட்டு 1/2 இன்ச், அங்கிட்டு 1/2 இன்ச் நான் புடிச்சுருவேன். இப்ப டாட் எப்படி பிடிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. டாட் ஃபுல் பிளவுஸும் தச்சுட்டு தாங்க கடைசியா டாட் பிடிப்பேன். நடுவுல சென்டர் பகுதிய கரெக்ட்டா நோட் பண்ணிக்கோங்க. அந்த நடுவுல சென்டர் பகுதிய நோட் பண்ணி அதுக்கு ஒரு சாப்பீஸ் மார்க்கிங் குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ண பகுதி. அது 2யும் சமமா மடிச்சுக்கோங்க. சமமா மடிச்சுட்டு எந்த இடத்துல மடிப்பு வருதோ அந்த இடத்துல கரெக்டா 2 1/2 இன்ச்சுக்கு உயரம் வச்சு 1/4 இன்ச்சு பேலன்ஸ் இப்ப 2 இன்ச் இருந்துச்சுன்னா இதுல கொஞ்சம் 1/2 இன்ச் கூட்டிக்கோங்க. பிரச்சனை கிடையாது. நம்ம துணி எவ்வளோ இருக்கோ அந்த அகலத்துக்கு அந்த இத இதுல பேலன்ஸ் பண்ற மாதிரி வச்சு ஸ்டிச்சிங் குடுத்துருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடு 1/4 இன்ச்சு. எனக்கு வந்து 1 இன்ச் வித்தியாசம் இருந்துச்சு. அதனால நான் 2 இந்த சைடு 1/2 இன்ச், இந்த சைடு 1/2 இன்ச்சுக்கு வந்து தையல் குடுத்துட்டேன். அப்ப எனக்கு வந்து கரெக்ட்டா பேக் பார்ட் வந்து கீழ உள்ள பெல்ட் வந்து சூப்பரா அளவு ப்ளவுஸ் அளவுக்கு கரெக்ட்டா வந்துருச்சு. இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களாலயும் பண்ண முடியும். ஆ ஒரு சின்ன நுணுக்கங்கள் கூட நம்மளோட இத மாத்திரும். ஓகேங்களா? ஃபுல் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே கிளியரா இருக்கும். இப்ப நான் அந்த 3 புள்ளிய குறிச்சு நான் எப்படி அந்த லைன் குறிச்சேன்ற டீட்டெயில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே திருப்பியும் கடைசி ஃபைனலா வந்து எல்லாத்தையும் நான் அளந்து பார்த்தேன். கரெக்ட்டா இருந்துச்சு. கீழ அந்த பிளவுஸோட அந்த பெல்ட் பட்டி வந்து ஃபுல்லா வந்து அளந்து பார்த்ததுல பாருங்க கரெக்ட்டா இருக்கு. 2மே சமமா வந்திருந்துச்சு. இனி வந்து நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண தேவையில்ல. இனி எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னாலுமே இப்ப 1/2 இன்ச் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வருதுன்னா, திருப்பி நீங்க என்ன பண்ணிக்கலாம் 2 பக்கட்டும் சைட்ல கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சுக்கலாம் அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.